ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வெளியில் பார்க்க போகிறோமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே காவேரி வந்துட்டு ஃபோன் விஜய்க்கு பண்ணதுக்கப்புறமா விஜய் காவேரி கிட்ட ஒரு மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் நம்ம சர்ப்ரைஸாக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் சர்ப்ரைஸாக வந்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க. விஜயை பார்த்த உடனே காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போது உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை வந்து கூப்பிடுறாங்க. சொல்லுங்கள் காவேரி எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிட்டா அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தா, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, சொல்லுங்கள் அத்தை, நான் இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவளை நானே சந்தேகப்படும்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாரதாவை. இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன், சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அத்தை, நீங்களே எப்படி காவேரியை சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நீங்கள் அந்த மாதிரி தானே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒப்பந்தம் கல்யாணம் போட்டு வந்தவகிட்ட அவளுடைய வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய்கிட்ட கேட்கவும், பாருங்கள் அத்தை, நான் அப்போல்லாம் வந்துட்டு காவேரியை ப்ரெக்னென்ட் ஆக்கவே இல்லை. காவேரியும் நானும் இருந்த அந்த ஒரு வருஷத்தில் பேசி பழகி லவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை உண்டாச்சு. இது நாங்கள் 2 பேரும் மனசால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி பிடிச்சி இஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொன்ன உடனே சாரதா கண்ணில் அப்படியே கண் கலங்கி அப்படியே தண்ணியாக வந்துடுது. நான் காவேரி மனசால் விரும்புகிறேன், நான் அவளை ஏமாத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே சாரதாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அப்போது இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கா, நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போய் அவள் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக அவளை கூட்டிகிட்டு போங்க, ஆனால் காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது அவங்க சித்தியும் பாட்டியும் பண்ண விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்க விஜய்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ணாங்களா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து காவேரி டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன், நான் ஒத்துக்கிட்டதா சொல்லி அவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவேரி, நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, விஜய் கண்டிப்பாக என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டார், அவர் இந்த மாதிரி ஒரு முடிவும் எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இப்போது சாரதா, இப்போ தாண்டி புரியுது நீ சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க விஜய், வாங்க உள்ளே போங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உட்கார வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் குமரனும் நிவினும் வந்துட்டு விஜயை தேடிக்கிட்டே வந்து விஜய் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனாவோட வீட்டுக்கு வந்து நிவின் வந்து போகிறாங்க. ஸோ எங்கன்னா விஜய் எங்கேயும் தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரனுக்கு ஆர்டர் விஷயமா ஒரு ஃபோன் வந்துடுது. அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு அவர் பேச போயிடுறாரு. இரு நிவின், ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் யமுனா போயிட்டு நிவின்கிட்டே வழக்கம் போல் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே அலைஞ்சு தெளிஞ்சிட்டு வரீங்க போல இருக்குது, என்ன விஜய் தேடுறீங்களா, விஜய் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி காவேரி கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமே, ஏன் காவேரி போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யமுனா வந்து கேட்கவும், இது என்ன கேள்வி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு தான் காவேரி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இங்கே நிவின் சொன்ன உடனே, அப்போது விஜய் கூட போய் சேர்ந்து அவள் வாழ வேண்டியது தானே, ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அதான் அம்மாவும் உனக்கு விருப்பம்னா நீ போய்கிட்டே இருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, அப்படி இருக்கப்போ அவள் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போது காவேரி போய் சேர்ந்து வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிவின் வந்து கோவப்பட்டு கேட்டுட்ருக்க. ஏன் நான் கேட்டதை கரெக்டாக தானே கேட்டேன், அவள் போய் சேர்ந்து வாழ வேண்டியது தானே, அவள் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது, வீட்டு சூழ்நிலையை பற்றி அவள் யோசிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை போய் அவள் உங்களை பற்றி யோசிக்கிறா, அவள் போயிட்டா அதுக்கப்புறம் உங்கள் கூட அவள் எப்படி சேர்ந்து வாழ முடியும், விஜய் கூட போயிட்டா விஜய்கிட்ட இருந்து உங்கள் கூட பேச முடியாது இல்லையா, அப்புறம் விஜய் சந்தேகப்படுவார் இல்லை, அப்புறம் 2 வீட்டுக்கு தெரிய வரும், பிரச்சனையாகும், இதுக்கு தானே அவள் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்கள் கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் வாயை நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிவின் பலார்னு அரைக்க போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம குமரன் வந்து வராங்க. நிவின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு,
இல்லை இவ பேசினதை கேட்டிருந்தா நீயே எப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து சொல்லவும், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நிவின், நான் பேசிக்கிறேன் அமைதியாயிரு, அதுக்காக ஒரு பொட்டப்பிள்ளையை கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா இவ அந்த அளவுக்கு எல்லாம் பேசுகிறா, காவேரி என்ன எப்படிண்ணா இவ இத்தனை நாள் சொல்லி கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க. குமரன் வந்துட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா யமுனா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, காவேரி உண்மையிலே விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கு அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாமல் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிவின் மேலே சும்மா சந்தேகப்படாதம்மா. காவேரியின் நிவினை பற்றி உனக்கு தெரியாதா? உன் சொந்த அக்காவை பற்றி நீயே இப்படி தப்பாக பேசுகிறே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரன் வந்து நிவினுக்கு வந்து அதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யமுனாவுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்போ நிவின் அவள் லவ் பண்ணால அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அதே இதையும் முடிச்சு போறியா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அவங்க விஜயோட வீட்டில் அவங்க சித்தியும் பாட்டியும் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தா பசுபதினால விஜய்க்கு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் விஜய் ஜெயிலுக்கு போவான், அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க காவேரி கிட்ட பேசி காவேரியை மிரட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் அத்தைக்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே யமுனாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்னம்மா நான் சொல்கிறது உனக்கு ஷாக்காக இருக்குல்ல, இதுதான் உண்மை, நீ உண்மையை தெரிஞ்சுக்காமல் விஜய் அதாவது காவேரியை பற்றி இப்படிலாம் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா சொல்லிங்க நீங்கள் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு, காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இப்போ தான் எங்களுக்கு வீட்லேயே தெரியும், அதனால விஜய் கூட காவேரி சேர்த்து வைக்கணும்னு இப்போது அம்மா அத்தைக்கும் தெரிஞ்சு அத்தையும் வந்து விஜய் வர சொல்லியிருக்காங்க. விஜய் எங்கே தேடியும் கிடைக்கல, காவேரி வரமாட்டேன் அப்படின்னு விஜய் கூட சொல்லிக்கிட்டே இருந்தனால விஜய் கோவப்பட்டு எங்கேயோ போயிருக்காரு. நாங்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், அவர் எடுக்கல, அழிஞ்சு தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு தான் நாங்கள் இங்கே வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நீ அவசரப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இது நிவினோட குழந்தையாக இருக்கக்கூடாதான்னு கூட சந்தேகப்படுறாங்க. யமுனா, சி உன்னுடைய வக்கர புத்தி எப்படிடி போகுது, விஜய்க்கும் காவேரிக்கும் உண்டான குழந்தை தான் அது, எனக்கும் காவேரிக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீ வர வர ரொம்ப உன்னுடைய கற்பனைக்கு அளவில்லாமல் போய்கிட்டே இருக்கு, பாத்தியானா உன் முன்னாடி எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா காவேரியா அவள் வாயால் சொன்னா விஜய்க்கு காவேரிக்கு உண்டான குழந்தை அதுன்னு சொல்லிட்டு, நீ தேவையில்லாமல் நிவினை சந்தேகப்படாத, விஜய் உண்மையிலே காவேரி லவ் பண்ணுறாரு, காவேரியும் விஜய் லவ் பண்ணுறா, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போது விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போனால் அவள் கண்டிப்பாக விஜய் கூட போயிடுவா, அதுக்கப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சரியாம்மா, அப்படியே நீ நினைக்கிற மாதிரி நடந்தாலும் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, விஜய் கூட காவேரி போயிடுவா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன நீ இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிவின் நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நான் கரெக்டாக தானே சொல்கிறான், காவேரி விஜய் கூட போயிட்டாள்னா அதுக்கப்புறம் யமுனா அவங்க மேலே சந்தேகப்பட மாட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன நீ நீயும் இப்படி என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிவின் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சி போதுமாடி உனக்கு போதுமா, நீ அண்ணனை எப்படியெல்லாம் பேச வச்சுட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்டாடி, உன்னெல்லாம் என்னென்னு சொல்கிறதே தெரியல, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பயங்கர கோவப்பட்டு, நீங்கள் வாங்கினே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது கரெக்டாக ஃபோன் வருது, கங்கா தான் கால் பண்ணுறாங்க. யாருண்ணே விஜயா அப்படின்னு நிவின் சட்டுன்னு கேட்குறாங்க. இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுக்காங்க நாங்கள் இன்னும் விஜய் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், விஜய் கிடைக்கல, எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்லவும், ஏங்க நீங்கள் விஜய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னக்கங்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கேட்கவும், ஆமாம் விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு, நீங்கள் வாங்குங்க, அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் ரிட்டர்னு வாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தோ நிவினோட வீட்டில் தான், தோ சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே விஜய் வந்துட்டாராம், வா நிவின் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ பண்ண தப்பு எல்லாமே கொஞ்சம் யமுனாவுக்குமே வந்து மனசு கொஞ்சம் தெரியுது, அவங்களுக்கே வந்துட்டு நம்ம பண்ணது தப்பு, காவேரி மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோம், விஜய் வந்துட்டாருல அவர்கிட்ட நம்மளும் போய் பேசலாம், அதாவது காவேரி கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு நிவின் கிட்ட சொல்லி நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எல்லாம் காவேரி எதிர்க்கல நிற்கிறதுக்கே அருகதையே கிடையாது உனக்கெல்லாம், நீ வந்துடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு
எங்கள் நிவின் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் யமுனா வந்துட்டு இன்னொரு பக்கம் ஆட்டோ பிடிச்சி வந்து கிளம்பி வராங்க அங்கே வீட்டுக்கு. ஸோ இங்கே இவங்க போனதுக்கப்புறமா இங்கே பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய், நாங்கள் உங்கள் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, நீங்கள் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாய்ஸ் நோட் போட்டிருந்தா அதை பார்த்துட்டு தான் நானுமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் கூட நிவின் குமரன் பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏன் நீங்கள் யாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, என் பாட்டியும் சித்தியும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் அப்போவே முடிவு எடுத்திருப்பேன்ல. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் காவேரியை என் கூட அனுப்ப முடியாதுன்னு நீங்கள் எல்லாரும் பிடிவாதமாக இருந்தீங்களா. முக்கியமாக இவ பெரிய தியாகி வெண்ணிலா கிட்ட என்னை விட்டு கொடுத்துட்டு போனால் இன்றைக்கி என் பாட்டியும் சித்தியும் பேசினாங்க, என் பாட்டி இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க, நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ அப்படியே விட்டு கொடுத்துட்டு நிற்கிறாளாம். அப்போது நான் இவளுக்கு எந்த அளவுக்கு இவளுடைய மனசில் இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்டையும் நிவின்கிட்டே விஜய் வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை விஜய், இங்கே பாருங்க அப்படின்னு. இங்கே பாரு, நீ பேசவே பேசாத, அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டா. அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது, அமைதியாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. காவேரியும் அமைதியாகிட்டாங்க. விஜய் இதெல்லாம் வந்துட்டு வேணும்னே தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் எப்படி இருக்கா, இவங்க வந்துட்டு சாரதா வந்து விஜயை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்துட்டு நம்ம பசுபதிக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ இங்கே நிவின் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிவினோடைய அம்மா மூலிமா பசுபதிக்கு வந்து தெரிய வருது. ஸோ தெரிஞ்ச உடனே இங்கே பசுபதி பயங்கர கோவத்தில் ஷாக்லேயும் இருக்காங்க. ஸோ பசுபதி வந்து ராகினிக்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நம்ம ராகினிக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா இவன் முதல்ல கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் விஜய் கூட காசுக்காக நடிக்க போனால், அதுக்கப்புறமா வந்து பணத்துக்காக அவனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா. மொத்த குடும்பமும் ட்ராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளே, இது உண்மையாக பொய்யா இருக்குமாப்பா? விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக பணத்துக்காக இவ இப்படி நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு. இல்லைம்மா, காவேரி அவ்வளோ சீக்கிரம் பொய் சொல்கிறவ கிடையாது, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பசுபதி வந்து சொல்லவும், அப்போது விஜய் கூட காவேரி சேர்ந்து வாழ்ந்துருவாளப்போ. அப்போது கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா வீட்டில் எல்லாரும் காவேரி ஏற்றுப்பாங்களே, விஜய் கூட அப்போ காவேரி அனுப்பி வச்சுருவாங்களே, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. இல்லைம்மா, அது மட்டும் நடக்கவே கூடாது. காவேரியை கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து நான் வாழவே விட மாட்டேன், இதுதானே நம்மளுடைய பிளானே. அவள் மட்டும் அந்த வீட்டுக்கு வாழவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பசுபதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ராகினியுமே இருந்துக்கிட்டு, ஆமாப்பா காவேரி மட்டும் அனுப்பி விட்டுறவே கூடாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அப்படின்னு இங்கே இவங்க 2 பேரும் அடுத்தபடியாக காவேரியை விஜய் கூட அனுப்பாமல் பிரித்து வைக்கணும், எப்படியும் சேர்த்து வைக்கக்கூடாது, இவங்களை 2 பேரையும் எல்லாரும் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு பிரிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, நம்ம பசுபதி நினைக்கிறது நடக்குதா, இல்லை விஜய் நினச்ச மாதிரியே காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.